காலையில் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் ஒரு பரபரப்பு இருக்கும். ஸோ இயற்கை சார்ந்த சூழலில் சென்னையிலேருந்து நமக்கு வந்து இயற்கை மண் வளம் இப்படிலாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு அத்திக்குழி எப்பயுமே வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கிறதால தொடர்ச்சியாக நம்ம எதனா ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தம்பியோட வீடியோ எடுக்கிறான் பாலாஜி. அவன் சிரிக்கிறதும் அந்த நேரத்தை புன்னகையோடு கடந்து போகிறதும் ஒரு ஹாப்பினஸோடு இருக்கும். யாருக்குமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் எந்த விதமான தேவைகளும் இருக்காது. நமக்கு இன்றைக்கி வந்து இந்த வேலை செஞ்சால் இந்த வாரத்தில் 6 நாட்கள் நிம்மதியாக வேலை இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த இயற்கை சார்ந்த சூழலில் எங்களுடைய பயணம் எப்பயுமே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணது வந்து ஸ்ரீதரையா வீட்டில் ஒரு மாடி தோட்டத்தை அமைக்கணும் அப்படின்ற முறையில் அவருடைய பழைய செடிகள்லாம் எடுத்துகிட்டு மொத்தமாக அதை கட் பண்ணி அதுக்கு மண் போட்டு உரம் போட்டு புதிய கவரில் மாற்றி வைக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செஞ்சோம். அதுக்காக ஒரு 4 மண் மூட்டை வாங்கிட்டு வந்து அந்த மண் மூட்டையெல்லாம் சரி செஞ்சு பழைய செடிகளை புது இடத்துல மாற்றி இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நமக்கு இருக்க நேரங்களை வந்து இயற்கையோடு செலவு செய்யணும். ஸோ சென்னையில் இருக்கிறதால அவருடைய தேவைகள் வந்து பொருளாதார ரீதியாக ஒவ்வொருத்தரோட சூழலில் ஓட வேண்டியதாக இருக்குது. அப்படி ஓடும் பொழுது நமக்குள்ளே இருக்க ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கிறதில்ல. இந்த இயற்கை சார்ந்த நிகழ்வில் நம்ம தொடர்ச்சியாக பயணம் செய்யும்போது பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டமைக்க முடியும். அப்படி தான் இன்றைக்கி இந்த ஒரு அழகான மாடி தோட்டத்தை இன்றைக்கி நம்ம உருவெடுத்தோம். ஸோ எங்களுடைய மொத்த அத்திக்குழுவுடைய அழகான உழைப்பை ஒரு இயற்கையான முறையில் வடிவமைச்சோம். இந்த நாள்